வாகமண்டவர் 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 வாழ்கவி வாகமண்டவர் 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 வாழ்கவி 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 வாழ்கவி. அதான் எடுக்க வைக்கிறேன். தப்பா நினைக்காத ஐயா. அரண்மனைக்கு மாலை கொண்டு வந்து வணக்கதாதே. எதுக்கு தர மாலை போடுவது வணக்கம். எனக்கு போடல மாலை எத்தனை வந்தோம் ஐயா. உனக்கு போடலாம் தான் வந்தேன். காலம் கட்டு போய்க்குது. அங்க பாம்பு வச்சு ஆரம்பிச்சாருடா. மாலையில பாம்பு வச்சு கழுத்துல போட்டா நீ தேங்காய் செதுட்டா இந்த நாட்டை யாரு ஆள்றது, எனக்கு யாரு சம்பளம் கொடுக்கறது, அதான் செக் பண்ணி பார்த்தேன். செக்கில் போட்டு பார்த்தியா இல்லை கிரைண்டரில் போட்டு பார்த்தியா? சோதனை செய்து பார்த்தேன். சோத்தை வச்சு பார்த்தேன். சோத்தை வச்சு கோயம்புச்சு துணுட்டு வந்துரு. சோதனை சோதனை பண்ணி பார்த்தேன். ஆனா 3ஆம் தடவை மாவளம் என் கையாண்டா உனக்கு மரணம்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நல்லா துவைக்கிறேன் ஆளு துணியா. ஆளு இன்னைக்கு துவைச்சிடலாம் துணியா. துட்டு வச்சு அங்க ஒரு நாள் கூட துவைக்கல. அவரு எனக்கு ஒரு நாள் உனக்கு அந்த துணி இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஒரு வேஷத்துல வந்த உடனே உனக்கு வேறு விட்ட உடனே அது உனக்கு போறதுக்கு பிடிக்கல. ஆனா ஒரு அந்த 3ஆம் சனியில இருந்து அப்படியே போடுகிறாப்ல. ஜென்மம் அவருது. அந்த பைய எடுத்துட்டு வந்து நீ ஒரு பைய ஒண்ணு என்னைக்கு எடுத்துட்டு வந்து வேன்ல வச்ச வச்சதானே. 2வது அது வீட்டு பக்கம் போயிடுச்சு அந்த பைய போட்டு எத்தனை வாங்க அந்த பேக் அப்படி முன்ன காட்டுங்க. அந்த பைய நீ ஜிப்பு அறுத்துச்சு அதை போட்டியா? அந்த துணி எத்தனை துணி இருக்குது? இன்னும் 4 துணி உள்ள வச்சுக்கிற பழகுது. எவன் பைடாது? எவன் பை இம்மா வாசனை இருக்குதா? எந்த வாஜாரியா? அதோட இன்னைக்குதான் கண்ணாவை பாக்குறப்ப இதுக்கு வாஜாரி நாட்டில் வள சேர்க்கப்பட்டு கேட்க கேள்விக்கு தகுதி விலை எப்படி தெரியுங்களா? நட்டாடில் குறைந்ததை முறையிட்டு பார்த்தா காண முடியாது. நாட்டு மன்னர் வாழ்க வாழ்கன்னு வாயால வாழ்த்துறாங்க ஐயா. மாதவி ஐயா கேட்கும் கேள்விக்கு தகுந்தவனை அழைத்து விட்டேன் அல்லவா? உடைய திறமையை நான் பாராட்டுகிறேன். பாராட்டாத வேற யாரு ஆட்ட போறது? பாராட்டி சும்மா அடிக்காத. என்றுமே இல்லாது இன்றைய தினம் உன்னை விரைவாக கடந்த காரணம் என்ன தெரிகிறதா? சொல்லுங்க ஐயா. இந்த விஜயபுரம் நாட்டில் முதலாக சுந்தரி என்ற பெண்ணை பார்த்து திருமணம் செய்தீங்க. செய்த உடனே சிற்றின்பத்தில் ஈடுபட்டு எனக்கு அழகாக 2 செல்வங்கள் பிறந்தது. 2 செல்வங்கள். மூத்தவன் ஆண் பிள்ளை, இளையவன் பெண் பிள்ளை. ஆனந்தன் ஆனந்தி என்று பெயர் சூட்டினேன். ஆனால் என் பிள்ளைகள் பிறந்த நேரம் என்னுடைய மூத்த மனைவி பரலோகம் வளர்ந்து விட்டாள். ஐயோ வாயில போட்டுக்கியா? மனைவி செத்துட்டாங்களா? நான் போடுங்க வாயில.
கேட்டாப்பா சும்மா அடிக்காத இருக்க. முட்டை ஒளி போகுது. என்ன முட்டை? போய் முட்டை ஆயிரம் வச்சுக்கிறேன். என்னைக்கு பெரியும் மூணாம் சனிக்கிழமை தான் குச்சி பெருக்கும். பெருக்கா. நாலாம் சனிக்கிழமை மேய்ச்சலுக்கு கிளம்பிடுவாங்க. சும்மா அடிக்காத கம்மி. டேய், சொல்லுங்க ஐயா. என் மனைவி இருந்து விட்டார். ஆனால் என்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்கு தாய் வேண்டும் அல்லவா? ஆமா ஐயா. அதனால் என்னுடைய நாட்டில் அமைச்சர் ஆள வந்தான். அவருடைய தங்கை ஆரவல்லியை இரண்டாம் தரமாக திருமணம் செய்தி. அமைச்சர் ஆள இருந்தா நம்ம தங்கச்சி ரெண்டாம் தரமா திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க. திருமணம் செய்து அவளை திருமணம் செய்த உடனே என்னுடைய பிள்ளைகளுக்கு தாயாக ஆகிவிட்டார். என்னுடைய குடும்பத்திற்கு குலவிளக்காக இருந்து விட்டார். பரவாயில்ல, ஏதோ குழந்தைங்களை காப்பாத்துக்கு ரெண்டாம் தரமா திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க. செஞ்சீங்கன்னா ஆனால் இருந்தாலும் ஒரு ஆனந்தமான செய்தியை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று தான் உனக்கு வரவ கிடைக்கும். ஐயோ, யாரோ செத்துட்டாங்களா என்ன? மூதி யாருன்னா செத்து போட்டு ஆனந்தமான செய்தி யாரா செத்து போட்டு தான் உனக்கு சந்தோஷம். ஆனா உனக்கு சந்தோஷம் தான்டா அது. எப்படின்னா உனக்கு கொடுத்துருவாங்க, எங்கன்னா பத்து கிடப்ப செத்துட்டாங்கன்னு பார்த்தா ஆனந்தமான கம்பனாட்டி. அது செத்து போட்டு ஆனந்தமான செய்தி. யாரு? அந்த நல்ல செய்தியை உன்னுடைய உரைக்கு வேண்டும் தான் உனக்கு வரவ கிடைச்சி. இருந்தாலும் இப்போது அந்த நான் சொல்ல மாட்டேன். வேற யார்கிட்ட சொல்ல போறீங்க? என்னுடைய மச்சான் நாட்டு அமைச்சர் ஆள வேண்டாம். மச்சான் வந்தால் வந்தாக்கா? அந்த உண்மையே ஏத்து சொல்லிடுங்க. ஏற்று சொல்றேன். அடுத்து வர அமைச்சரை கழுத்துல கட்டுவது. யார் கழுத்துல? அம்மா கழுத்துல. யார் கட்டுத்து? ஒப்பா கட்டுவது. நாங்க கட்டுவோம் மெட்டல. யார் மெட்டல? மெட்டலனா லூசு. லூசுனா பைத்தியம். பைத்தியம்னா மண்டை கோளாறு. ஏய் மெட்டல. கம்ப்ளீட். நான் யார் பேர் மட்டவன்? ஆமாங்க. விரோதி வீரன். போராது போற. சோத்து வச்சின் பேர. அம்மா ஊரு சொந்த கவிதா துணை மாடிறாயம்மா. அம்மா சோறு துண்டா கால மாத்திரம் பேரலாம். எங்கன்னா ஒரு துணி சுத்தம் ஒரு தாய் கிராமம் எவ்வளவு பேர் வந்துக்கிறாங்க. இது மாதிரி துணி சுத்தம் இல்லாத வரலாமா? என்ன மாதிரி நாகரிகமா துணி போட யாரா இருக்காங்க? அதான் ஜட்டி வெளி போட்டு வந்துக்கிறேன். அச்சிங்கமா எல்லாம் உனக்கு சௌகரியம். நான் ஜட்டி உள்ள போடுறேன், வெளியே போறேன், நான் போனா மூணு வருவேன். உன்னை யாரும் இருக்கிறாங்களா? எனக்கு தெரியுமே நீ கோமனை கூட காட்டல. கம்ப்ளீட். தளபதி என்ன படா? என்ன படா? எனக்கு இல்ல கம்ப்ளீட். இந்நாட்டின் போர்ப்படை தளபதி ஆள வந்தான். அந்த நோக்கம் ஐயா இந்நாட்டு மன்னர் உங்களை அழைத்தார். கரண்ட்ல பண்ணி மாட்டுற மாதிரி மாட்ட போறீங்க. லட்சத்தை நாம போட்டு இருப்பேன். என்ன வாரி பாரியா கம்ப்ளீட். இந்த கப்பல் யாரு அப்படின்னு சொல்லிக்கு தோணு. சரி தோணு. சரி வியாபாரி போல ஒரு கல்யாணம் பூசி ஒரு கல்யாணம் பூசி எடுத்து போற வீட்டு பூசி வரலன்னா நீ பணம் போட்டு வாங்கி உடைக்கணும். கொம்பு விடாதா, பெரிய தடியா பார்த்து விடு. எங்க அம்மாக்கு நான் குச்சி வைக்கிறேன். ஏய் குனிந்து பணிவோடு வணக்கத்தை வைக்கிறேன். வணக்கம்டா. ஏய் வா வணக்கம். இது யாருக்கு வணக்கம்? எந்த பக்கம்? என்னடா? ஏய் என்ன பாசாமடா? எங்கடா போற? அம்மா ஒரே ஆளு. என்னம்மா பண்ணுவாங்க?
அரண்மனையில எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். வழியே கிடையாதும்மா. அப்படியா? செஞ்சு முடிச்சுட்டு வந்து காலத்தாமதாகி போயிடுச்சும்மா. அது பணம் மாறிட்டாங்க வேற. ஏண்டா என்னாச்சு? டேய் காதில் இடம் எடுத்து போய் ஒண்ணுக்கு இருப்பாங்க. மறுபட்ட கை சொன்னோம். மறுபட்ட அம்மா ஏண்டா அம்மா என்னடா? உங்க கணவர் அம்மா அவன் எஜமா நானும் ஐயோ நன்கு வந்திருந்தமா. பெரிய கிணறு அம்மா. நானு கிணத்தை தாண்டி வந்தேம்மா. நம்ம ஐயா அப்படியே கிணத்தை சுட்டிட்டு வந்தாருமா. ஆனா தொடப்ப கட்ட இதுக்கா இவ்வளவு ஒப்பாரியா? அம்மாவுக்கே ஒரே ஒரு கணவர் பாவம். மன்னர் நாட்டுக்குமா மாய அரக்குன்னு எடுத்து வந்த உடனே ஒப்பாரி வைக்கிறானே அது கொடுத்தான். ஏய் எதுக்கு வந்த அதை சொல்லு. அம்மா இதை சொல்றது புலகுடி பாவம். அம்மா பாடி அம்மா ஐயா உன்னை கையோட கூப்பிட்டு சொன்னாரு. அப்படியா? மனம் படத்தே உன்னை நினைப்பதற்கு யாருடா அந்த அம்மாக்கு வீட்டுக்காரு? நான் வீட்டுக்காரா நீ வீட்டுக்காரா? ஐயா நீதான் வீட்டுக்காரியா? நானா சொன்ன நானு ஏன் மனுவே நான் வாத்த போறேன்? வாழ்த்துவேன் எப்ப வாழ்த்துவேன்? அம்மா நேரம் பாதை பண்ணி நடக்கிறாங்க உட்காந்து நடக்கிறேன். வயசாகி கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணிட்டுதா ஏன்னா பட்டி ஏந்தமா வாழ்த்துறமான இருக்கு. அம்மா நேரம் அம்மா இருக்கா ஆரவள்ளி வாழ்க 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 என்று மனதார வார்த்தைகள். அப்படியா? நானும் என்னோட மனைவியா குடும்ப ரகசியத்தை பார்த்து போறோம். உனக்கு இந்த இடத்துல வேலை இல்லை. இந்த இடத்துல எனக்கு வேலை இல்லை. இந்த இடத்துல வேலை இல்லை. ஆரவள்ளி கூடிய திருமணத்தை பார்த்த உடனே என்னுடைய மனமாக
டேய், டேய், டேய். நானும் ஓய்வு மனைவியோ குடும்ப ராசியத்தை பேச போறோம். ஆமா. உனக்கு அந்த இடத்துல வேலை இல்லைன்னு ஆமா. அங்கதான் வேலை இல்லைன்னு சொன்னீங்க, இந்த குடும்பம் வேலை இல்லைன்னு சொன்னீங்க. சொல்லல. டேய், போய் ஆடி குடிக்க வா. என்னம்மா? டேய், இங்க பாருடா. போன வாரம் நீ லீவு தானே கேட்ட. ஆமா. போன வாரம் நீ லீவு கேட்ட. ஆமா. நான் தரல. இப்போ உனக்கு ஒரு வாரம் லீவு. எப்படியே? போன வாரம் லீவு கேட்டேன் நானு, என் காயா வயசுக்கு வந்ததுன்னு. மோயா போன வாரம் வயசுக்கு வந்துட்டான். அப்படியே தரவே இல்லைங்க. இப்பதானே வந்தது. சத்தியமா மஞ்சள் தண்ணியை நீ சுத்தலான்னு இருக்கிறீங்க. நாலு அன்னைக்கு சுத்தலான்னு இருக்கிறோம். இந்த சுத்திட்டு பார்த்தோம், புரியல. சரிதான். ஓயால இப்பதான் வயசுக்கு வந்துட்டாங்களா? ஆனா உங்க அம்மா எப்படி பார்த்தாங்க? அப்பா ஆமா, எங்க கிராஸ் ஆகிக்குது. என்ன கிராஸ் ஆச்சு? தெரியலம்மா. ஏண்டா? ஏம்மா, எனக்கு லீவா? ஏய், உனக்கு ஒரு வாரம் லீவு போ. ஒரு வாரம் ஒரு வாரம் லீவு. எனக்கு லீவா? ஆமா. ஆற வண்டி. சரி, ஒரு வாரமா 7 நாளா? ஒண்ணுதான். 7 நாட்கள் ஒண்ணுதான். ஒண்ணுதானா? ஆமா. லீவா? ஆமா. சரி, எனக்கு சம்பளம். நான் தண்ணி எடுத்து போவேன். நான் சம்பளம் தான் கேட்டேன். ஏண்டா? சரிடா. உனக்கு ஒரு வாரம் லீவு கொடுத்து இப்ப சம்பளம் கொடுப்பேன். நான் கேட்டேன், லீவ் கேட்டா? நான் கேட்டா எனக்கு லீவ் வேணாம், நான் டூட்டியில ஜாயின் ஆகிறேன். சம்பளம் தானா? சம்பளம் தந்துருங்களா? ஆற வண்டி கேளுங்க. இது சாப்பாடு. என்னடா சொல்லி புரிய வைக்கிறது தெரியல. வாரமா? சாப்பாடு சாப்பாடு போடுவாங்க உனக்கு. லீவு கொடுத்துருக்கா? நான் லீவ் கேட்டா எனக்கு லீவ் வேணாம், நான் டூட்டியில ஜாயின் ஆகிறேன். போட சாப்பாடு தானா? சாப்பாடு போட சொல்லுங்க. தாத்தா லோட் பண்ற இருப்பது. தாத்தாவா? ஏய், ஆறு வண்டி எங்க பட்டு தூங்குறது? ஆடா தொடப்ப கட்ட அவங்க பெட்ரூம்ல தான் போய் படுத்துக்க. நான் அரண்மனைதான் பட்டு பாருங்க. எனக்கு ஒரு 7 நாள் உனக்கு லீவு கொடுத்தது இல்லாம சம்பளம் கொடுத்தது இல்லாம புண்டாத்தீனி போடலாம் படுக்கிறது கூட அன்னைக்கு கூட வீட்டுக்கு போக மாட்டியா? அப்ப நான் எங்க படுத்து தூங்குறது? உனக்கு எங்க படுக்கணும்னு தோணுதோ அந்த அரண்மனை எங்க வேணாலும் படுத்துக்க போ. நான் இங்க தான் படுக்கிறேன். நீங்க பாருங்க. அரண்மனை உண்டாக்கி. டேய், இங்க பாருடா. போட. நானும். ஏய், நானும் இப்படி கலவரம். சாமிக்கு போட போறேன். நான் வேணா மணி ஆட்டுறேன். எதுக்கு? சாமி. ஏய், சாமி குரு கண்ணால பாருங்க. ஆமா. ஐயா, அது கட்டணும். கண்ணு கட்டணும்டா. நான் வேலிங்கத்தான் கண்ணு வாங்கி வச்சுக்கிறேன். எதுக்கு? கண்ணு வைக்கிறது. ஐயா, எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. என்னது? டப்பா டப்பாங்க. அம்மாடி இதுதான் காதலா?